குருவே சரணம். பொதுவாக வியாபாரத்துக்கு அப்படின்னு நாம் வாங்குகிற கடன்கள் நம்ம கொடுக்குற சொத்தின் அடிப்படையில் தான் வங்கிகள் கொடுக்குறாங்க. இது வியாபாரம் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் நான் என்ன புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு கடனை வாங்கி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பின்னடைவு ஏற்பட்டு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். தொழில் நலிவடைஞ்சு போகலாம். இல்லை இப்போ இந்த கொரோனா மாதிரியான காலகட்டங்கள் நம்ம இது மாதிரி வாழ்க்கையில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்மளால் அந்த தவணையை கட்ட முடியாமல் போய் வங்கியினர் அந்த பர்டிகுலர் சொத்தின் மேலே அவங்க அந்த அவங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது இதை நான் யோசிக்கிறது அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, கடன் கொடுக்கும்போது சொத்தினுடைய அடிப்படையில் அந்த மதிப்பீடு எவ்வளவு செய்கிறாங்களோ அதை பொறுத்து, அந்த கடனுடைய தகுதியை பொறுத்து 50%, 60%, 70%, 90%, 100%, இல்லை 200% அந்த மாதிரி கூட வங்கிகள் கொடுக்குறாங்க. சரி, அப்போ அதனுடைய பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தினுடைய அளவீடு, அதாவது மதிப்பீடும், நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதனுடைய டேர்ன் ஓவரும், இதை பொறுத்து தான் நம்மளால் மாதம் எவ்வளோ தவணை தொகை கட்ட முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வங்கிகள் கடனை கொடுக்குறாங்க. சரி, ஆனால் இந்த தொழில் நலிவடைந்து மாதத்தவணை கட்ட முடியாமல் போகிற தருணத்தில் மட்டும் அந்த சொத்தினுடைய மதிப்பீடை அவங்க கணக்கில் வச்சுக்கிறதே இல்லைங்க. இந்த சர்ஃபாசி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக வங்கிகளுக்கு எந்த தொகை போய் சேரணுமோ அதில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாதாரண வட்டி, கூட்டு வட்டி, இன்னும் அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், லீகல் சார்ஜ், கோர்ட்டு சார்ஜ், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு, பேப்பரில் கொடுக்குற விளம்பரம் முதல் கொண்டு நம்ம சந்திக்க அவங்க வர்ற கேபோட சார்ஜ் முதல் கொண்டு எல்லா விதமான சார்ஜஸையும் அதில் ஆட் பண்ணுறாங்க. சரி, ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்னவாது பண்ணணும்? ஒரு 20 கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பீடு செஞ்ச ஒரு சொத்துக்கு இவங்க என்ன பண்ணணும்? 20 கோடி ரூபாய்க்கு ஏலத்தை விட்டுட்டு இவங்களுக்கு வர வேண்டிய 2 கோடியோ 3 கோடியோ பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை அந்த நிறுவனத்துக்கிட்ட தானே அவங்க ஒப்படைக்கணும். ஆனால் இதை செய்யறது இல்லைங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அது 20 கோடியோ 100 கோடியோ இவங்களுக்கு வர வேண்டிய அந்த 2-3 கோடிக்கு மட்டும்தான் ஏலத்தை விடுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? வங்கியினரும் இதை கண்டுக்கிறது இல்லை, ஆர்பிஐயும் இதை கண்டுக்கிறது இல்லை, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் இதை கண்டுக்கிறது இல்லை. இதனால் எத்தனை குடும்பங்கள் வீணாக போகுதுங்க. ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேருக்குன்னு வேலை வாய்ப்பை கொடுத்த அந்த குடும்பம் கடைசியில் நெற்கதியில் நிற்குது. இது நியாயமா?